ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிராக்டர் வாங்க கிசான் டிராக்டர் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக 50% சப்சிடியை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா முற்றிலும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. இதில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி அப்ரோச் பண்ணுறங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்தியா ஒரு விவசாய நாடு. இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா 50% மேலே விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. ஸோ விவசாயத்தில் உழவுக்காக முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எருதுகள் மாடுகள் வச்சு உழவு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற சமயத்தில் வேலையாட்கள் பற்றாக்குறை மற்றும் இயந்திரமயமாக்கல் காரணமாக விவசாயத்திற்கு டிராக்டர் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு டிராக்டர் வச்சிருக்கிறது விவசாய வேலையை பெரிய அளவுக்கு எளிதாக்குது. எனவே டிராக்டருங்கிறது அனைத்து விவசாயிகளின் தேவையாக மாறி இருக்கு. பெரிய இருப்பு உள்ள, அதாவது நிறைய பணம் இருக்கிறவங்க உடனடியாக டிராக்டர் வாங்கிடலாம். பட் குறைந்த வருமானம் கொண்ட விவசாயிகள் டிராக்டர் வாங்குறதுல நிறைய சிரமம் இருக்குது. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் மாதிரியான உபகரணங்கள் வாங்குறதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு விதமான சப்சிடியை அவ்வப்போது அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பிஎம் கிசான் டிராக்டர் ஸ்கீமில் டிராக்டர் வாங்குறதுக்கு நமக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு விவசாயி கடந்த 7 வருடங்களாக எந்த டிராக்டரையும் வாங்கியிருக்கக்கூடாது. மேபி அப்படியும் வாங்கியிருந்தாலும் 7 வருடத்துக்கு முன்னதாக வேணால் வாங்கியிருக்கலாம். ரெண்டாவது எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களோட நேமில் இருக்கணும். மூணாவது எலிஜிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயிக்கு ஒரு டிராக்டர் மானியம் மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த ஸ்கீமில் டிராக்டர் வாங்கும்போது வேறு எந்த மானிய திட்டத்தோடவும் நீங்கள் தொடர்பு படுத்தி இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாங்கி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அது மாதிரி ஏற்கனவே டிராக்டர் இது மாதிரி ஸ்கீமில் வாங்கியிருக்கிறது அப்படியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஒன்லி இந்த ஸ்கீமுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுறவங்களா இருக்கணும். ஃபிஃப்த் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு குடும்பத்தில், அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மட்டுமே இந்த டிராக்டர் மானியத்துக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா முற்றிலுமாக சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கானது, அதாவது குறைந்த வருமானம் கொண்ட விவசாயிகளுக்கானது. அடுத்தது, இந்த பிஎம் கிசான் டிராக்டர் திட்டத்தில் டிராக்டர் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரோட ஆதார் அட்டை, யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட ஆதார் கார்டு. செகண்ட் பார்த்திங்கன்னா லேண்ட் டாக்குமெண்ட்ஸ். மூணாவது பார்த்திங்கன்னா அப்ளிகண்ட்டோட வாக்காளர் அட்டை, பேன் கார்டு அல்லது பாஸ்போர்ட், ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் அதாவது லைசன்ஸ், இதில் ஏதாவது ஒன்று வேணும். அடுத்தது ஃபோர்த்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரோட அப்ளிகண்ட்டோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். அஞ்சாவது பார்த்திங்கன்னா அப்ளிகண்ட்டோட மொபைல் நம்பர். ஆறாவது பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அடுத்தது, இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த சப்சிடி டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்துடுது. இதில் பார்த்திங்கன்னா 2 வகையில் அப்ளை பண்ணலாம். அது ஒன்று ஆன்லைன், இன்னொரு ஆஃப்லைன். ரெண்டுலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் நியர்பையில் இருக்கிற வேளாண் விரிவாக்க மையமோ அல்லது தோட்டக்கலைத்துறையிலேயே போய் கேட்டிங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அங்கேயே அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நியர்பையில் சிஎஸ்சி சென்டர் இருக்கும், அங்கே சென்டர்ஸில் போயிட்டு இந்த பிஎம் கிசான் டிராக்டர் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னால் அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவாங்க. இதில் உங்களுக்கு சப்சிடி எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20%லேருந்து 50% வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பெண் விவசாயிகளுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு அஃபீஷியல் வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா www.pmkisan.gov.inங்கிற சைட்லேயும் அல்லது pmkisan.nic.inங்கிற சைட்லேயும் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பிஎம் கிசான் டிராக்டர் ஸ்கீம் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். ப்ளஸ் இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் தேவை, இது எப்படி அப்ளை பண்ணுறது, உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.